நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குகிற பல கோவில்களை பார்த்திருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் 1 மேட்ரிமோனி வெப்சைட் மையம்.in. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 மேட்ரிமோனி வெப்சைட் மையம்.in. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தைப்பூச வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வரப்போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசுரனை அழிக்க அன்னைக்கிட்ட வீரவேலை வாங்கி தமிழ் கடவுள் முருகன் கையில் ஏந்திய நாள் தான் தைப்பூசமாகும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் பூசமாகும். தை மாசத்துல பூச நட்சத்திரம் வர்ற புண்ணிய நாள் தைப்பூச விழாவா இந்துக்களால் கொண்டாடப்படுது. தைப்பூசம் வர்ற நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக இருக்கும். தைப்பூசம் முருகப்பெருமானோட விசேஷ தினமாகும். அன்றைய தினம் குழந்தைங்களுக்கு தோடு குத்துதல், ஏடு தொடக்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்வாங்க. மற்றும் அடியார்கள் காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட எல்லா முருகன் கோயில்கள்லையும் எல்லா சிவன் கோயில்கள்லையும் திருவிழாக்கள் நடைபெறுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு உலகத்தோட பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான் கோயில்களில் பக்தர்கள் காவடி, பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்துறாங்க. வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போர்ல தேவர்களால அசுரர்களை அழிக்க முடியல. எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமான் கிட்ட தேவர்கள் முறையிட்டாங்க. தங்களால அசுரர்களை அழிக்க முடியல, எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்திமிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களோட முறையீட்டை ஏற்று தன்னோட தனிப்பட்ட சக்தியால உருவாக்கிய அவதாரமே கந்தன். சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாச்சு. கார்த்திகை பெண்களால அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறமா 6 முகங்களோட அவதரிச்சது. அப்படி அவதரிச்சவர் தான் கந்தன் அப்படின்னு சொல்லப்படுற முருகன் ஆவாரு. சிவபெருமானோட தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி கோலத்துல பழனிமலையில வீற்றிருக்கிற முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்குறது தைப்பூச நாள்ல தான். அதன் காரணமாக தான் பழனிமலையில தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழிச்சு தேவர்களை காப்பாற்றினாரு. தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அசுரர்களை திருச்செந்தூர் அப்படின்ற திருச்சீரலை வாயில வதம் செஞ்சு தேவர்கள் நிம்மதியடைய செய்தவர் முருக கடவுள். எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்தின வேலினை வழிபட்டா தீய சக்திகள் நம்மளை தாக்காம இருப்பதோட அந்த சக்திகள் நமக்கு அடிபணிஞ்சு நல்லருளை நல்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாச ஆரம்பத்துல துளசி மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிப்பாங்க. சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாட பாராயணம் செஞ்சு தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகன் கோயில்ல சிறப்பு வழிபாடு செஞ்சு விரதத்தை முடிப்பாங்க. ஆறுமுக பெருமானோட அருள் அடைகிறதுக்கு தைப்பூசம் உகந்த நாளாகும். முருகப்பெருமானோட 6 படை வீடுகள்லையும் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையா போய் தைப்பூசத்தன்னைக்கு முருகனை தரிசிச்சு விரதத்தை முடிவு செய்கிற வழக்கத்தை வச்சிருக்காங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துறதையும் பக்தர்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க. தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதும் பழனி முருகன் கோயில்ல பக்தர்கள் தைப்பூச தினத்தன்னைக்கு காவடி நேர்த்தியை செலுத்துறாங்க. இதனையடுத்து தைப்பூச விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர்களை பொறுத்தவரை தை மாசம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிக்க மாசமாகும். இந்த தை மாசத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வர்ற ஒரு அற்புதமான தினம்தான் தைப்பூசமா கொண்டாடப்படுது. தைப்பூச தினத்துல தான் இந்த அகிலம் தோன்றியதா ஒரு ஐதீகமும் இருக்கு. இந்த நன்னாளானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அதோட சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும். பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்னைக்கு தைப்பூச விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. தைப்பூச நாளில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தியில திருநீர் அணிஞ்சு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தரனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தகளி வெண்பா போன்றவற்றை மாலை வர படிக்கலாம். வேலைக்கு போறவங்க கந்தனை காலையிலேயே பூஜிச்சு மனசார வணங்கிட்டு நாள் முழுசும் கந்தனை நினைச்சு
ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சவாறே வேலைகளை செய்யலாம். காலை மதியம் அப்படின்னு இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில முருகன் கோயிலுக்கு போய் வழிபடுறது சிறந்தது. முருகனை வழிபடுற சமயத்துல முருக வேலையும் தைப்பூச தண்ணிக்கு வழிபடுறது நல்லது. உடம்புல தெம்பு இருக்கிறவங்க காலை மாலை அப்படின்னு இருவேளையும் இந்த நாள்ல கோயிலுக்கு போய் வழிபடுறது மேலும் சிறப்பு சேர்க்கும். முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருக்கிறது வழக்கம். மார்கழி மாசத்துல தொடங்கி தைப்பூசம் வர விரதம் இருக்கிறது வழக்கம். அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்குறது இந்த நன்னாள்ல தான். அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிஞ்சாரு அப்படிங்கிறது வரலாறு. தைப்பூச நாள்ல முருகனோட வேலை வழிபடுறதோட பயனா தீய சக்திகள் நம்மள அண்டாது. முன்னாடியே சொன்னது மாதிரி தைப்பூசம் சிவனுக்கும் உகந்த நாளாகும். சிதம்பரத்துல நடராஜ பெருமான் ஆனந்த நடனமாடி பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாகரபாதர் ஆகியோருக்கு தரிசனம் அளிச்சதும் இந்த நன்னால தான். ஆகையால சிவ பக்தர்களும் சிவனடியார்களும் சிவனை நினைச்சு தைப்பூசம் விரதம் இருந்து மாலையில சிவனை வழிபடுறது வழக்கம். தைப்பூசத்தன்னைக்கு முருகனை எப்படி வழிபடணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதியோட இளைய குமாரன் அப்படிங்கிறதுனால அவரு சிவகுமாரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரை சாதாரணமா சிவனோட மகன் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. முருகனுக்குன்னு ஏராளமான பெருமைகளும் பராக்கிரமங்களும் இருக்குது. தேவர்களுக்கே சேனாதிபதியா திகழ்ந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். தேவர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கன். அவனை அழிக்கிறதுக்காகவே சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்த அவதரிக்க செஞ்ச ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் நம்மளோட முருகன். இதனையடுத்து அறுபடை வீடுகளை பத்தி பார்த்தோம்னா மற்ற எல்லா நாட்கள்லையும் எல்லா முருகன் கோயில்லையும் ஒரே மாதிரியான பூஜைகள் நடைபெறும். ஆனா தைப்பூசம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. எல்லா முருகன் கோயில்கள்லையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆனா மற்ற ஆலயங்களை விட முருகனோட அறுபடை வீடுகள்ல தைப்பூசத்துக்குன்னே சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாட்டு முறைகள் உண்டு. தைப்பூசத்தன்னைக்கு நாம தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லி கேட்டிருப்போம். அது வெறும் வாய்மொழி வார்த்தை கிடையாது. தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற நாள் தான் நம்ம முருகனுக்காக தைப்பூச திருவிழாவா கொண்டாடுறோம். நம்மளோட ஊர்கள்ல திருவிழாக்கள்ல அலகு குத்தி நேர்த்திக்கடன் செய்யறத பார்த்திருப்போம். அதே மாதிரி மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாம முருகனுக்கு இந்த தைப்பூச நாள்ல குறிப்பா பக்தர்கள் நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமானதா சொல்லணும்னா வேலெடுத்தல், நாக்குல வேல் குத்துதல், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி அப்படின்னு விதவிதமான காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா வேல்முருகன் அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ஈசன் முருகனுக்கு உயிரை கொடுத்தான். ஆனா பார்வதி தேவியோ தந்தை கிட்ட கோவிச்சுக்கிட்டு பழனியில ஆண்டியா நின்ன முருகனோட கையில ஒரு வேலை கொடுத்தான். அதோட இந்த வேலை இன்று முதல் காப்பாயாக, இந்த வேல் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதன் மூலம்தான் வேல்முருகன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அப்படி பார்வதி வேல் கொடுத்த திருநாள் தான் தைப்பூச திருநாளா கொண்டாடப்படுது. தைப்பூச விரத தினத்தன்னைக்கு மனசுல என்ன நினைச்சு வேண்டுறோமோ அதை அப்படியே நிறைவேறும். அதே மாதிரி இந்த நாள்ல முருகனோட பார்வை பட்டுட்டா உங்களோட வாழ்க்கையில பெரும் ராஜயோகம் உண்டாகும். பொதுவா தீவிர முருக பக்தர்கள் எல்லாருமே மார்கழி மாச தொடக்கத்திலேயே தங்களோட தைப்பூச விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கழுத்துல துளசி மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிப்பாங்க. நாள் முழுக்க திருப்புகழோ கந்த சஷ்டியோ சரவண சஷ்டியோ பாடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. மாச கணக்குல விரதம் இருக்க முடியாம தைப்பூச நன்னாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க தான் ரொம்பவே அதிகம். அப்படி அந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் விரதம் இருக்கிறவங்க அந்த நாள் முழுக்க வெறும் தண்ணி தவிர வேற எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. அந்த நாளோட இறுதியில சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விரதத்தை முடிச்சுக்கணும். தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கிற ஆற்றல் தைப்பூச விரதத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீண்ட நாட்களாக குணமாகாம ஏதாச்சும் நோயால அவதிப்படுறவரா நீங்க இருந்தீங்கன்னா முருகனை வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு காவடி எடுத்தா தீராத நோயும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. பூச நாள்ல பிரதான தேவதை குரு பகவான், கோள்கள்ல ஞானம் தரவரும். அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது. அதனால தைப்பூசத்தன்னைக்கு புனித தீர்த்தத்துல நீராடி குரு பகவான குருவோட குருவான ஸ்ரீ தட்சிணாமூர்த்திய வழிபடுறதுனால கல்வி ஞானத்துல சிறந்து விளங்கலாம். ஆக ஞானம் தர்ற நாளா விளங்குது இந்த தைப்பூச திருநாள். பெரும்பாலும் நிறை பௌர்ணமி நன்னாள்ல தைப்பூசம் வர்றதுதான் வழக்கம். இந்த நாள்ல அறுபடை வீடுகள்ல மட்டும் இல்லாம எல்லா முருகன் கோயில்கள்லையும் சிவாலயங்கள்லையும் திருவிழா மாதிரி தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.